Hi friends, welcome back to C Drive. நீங்க நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னா இந்தியால ஃபெயில் ஆன 20 கார்ஸ் கார் வாங்குனவங்க கூட இப்போ ஃபீல் பண்ற கார் என்னென்ன கார் அப்படிங்கறத அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அந்த வீடியோக்குள்ள போறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கார் லான்ச் ஆகும்போது இந்த கார் மார்க்கெட்டை கலக்க போகுது, இந்த காரை மக்கள் வந்து வாங்குறதுக்கு வரிசையில நிப்பாங்க அப்படின்னு கம்பெனி நினைப்பாங்க. ஆனா சில கார் மட்டும் ஷோரூமுக்கு வந்த வேகத்திலேயே மார்க்கெட்ல இருந்து மறைஞ்சிரும். சில கார் நல்லதா இருந்தாலும் ஃபெயில் ஆகுது, சில கார் அதிக விலை காரணமா ஃபெயில் ஆகுது, சில கார் வந்து இந்திய மக்களோட மனசையே கவர முடியாம ஃபெயில் ஆகுது. இன்னைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய தோல்வி சந்திச்ச ஒரு 20 காரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுல நீங்க மறந்து போன கார் ஏதாவது இருக்கலாம், அதனால வீடியோவை ஃபுல்லா பாருங்க. முதலாவது நம்ம பார்க்க போறது டாடா நானோ. இந்தியாவோட மிக பிரபலமான ஃபெயிலான கார். லான்ச் ஆன போது உலகத்திலே ரொம்ப மலிவான கார் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க. பிரைஸ் வந்து சுமார் 1 லட்சம் ரூபாய். ஆனா பிரச்சனை என்னன்னா, மக்கள் காரை வாங்கும்போது இது சீப்பான காரை நம்ம வாங்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு வந்துச்சு. இது வந்து மற்றவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துது, இது நான் சீப்பான கார் நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற. ஸோ நானா கார் வாங்கினா பணம் இல்லாததால் நம்ம வாங்குறோம் அப்படிங்கிறது மற்றவங்க மனசுல வந்து அது ப்ரொஜெக்ட் ஆகுது. ஸோ இந்த விஷயத்தினால பயந்தாங்க. ரிசல்ட் என்னாச்சு? ஐடியா நல்ல ஐடியா தான், பட் சேல்ஸ்ல வந்து அது ஃபெயில் ஆயிடுச்சு. ரெண்டாவது காரு மாருதி கிசாசி. அதாவது இந்த காரை பலருக்கு நினைவே இருக்காது. ஏன்னா மாருதி வந்து ஒரு பிரீமியம் செடன் லான்ச் பண்ணாங்க. ஆனா மக்கள் மாருதினாலே ஒரு பட்ஜெட் கார்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. 15 லட்சம் மார்க்கெட் பிரைஸ்ல அந்த கார் லான்ச் பண்ணாங்க. சோ 15 லட்சம் கொடுத்து மாருதி வாங்க யாருமே தயாரா இல்ல. 15 லட்சம் கொடுத்து மாருதி கார் வாங்குறதுக்கு நம்ம ஹோண்டா காரே வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லி மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. மூணாவது நம்ம பார்க்க போறது செவ்ரோலெட் கேப்டிவா. எஸ்யூவி நல்லது, ஃபியூச்சர்ஸ் நல்லது, ஆனா ஸ்பேர் பார்ட்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அதே நேரத்தில் சர்வீஸ் நெட்வொர்க்கும் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்புறமா செவ்ரோலெட் இந்தியாவை விட்டு வெளியில போயிடுச்சு. இதனால ரீசேல் வேல்யூ டிராப் ஆயிடுச்சு. நாலாவதா மஹேந்திரா குவாண்டோ. எஸ்யூவி போலவே இருக்கும், ஆனா எஸ்யூவி கிடையாது, ஹேட்ச்பேக் மாதிரியும் கிடையாது, எம்பிவி மாதிரியும் இல்ல. மக்கள் வந்து இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க இது லான்ச் ஆன புதுசுல. சோ இது என்ன வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க, அதனால சேல்ஸ் குறைஞ்சிச்சு. அடுத்ததா நம்ம பாக்குறது நிசான் இவாலியா. பாக்குறதுக்கு வேன் போல இருந்ததுனால மக்கள் வந்து அது ரொம்ப விரும்பல. அடுத்தது ரெனால்ட் கேப்டர். பிரீமியம் விலை, ஆனா பிராண்ட் வேல்யூ வந்து அந்த அளவுக்கு இல்ல. அப்புறம் ஹோண்டா மொபிலியோ. எர்டிகா கிட்ட அது வந்து தோல்வியை அடைஞ்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். அப்புறம் ஃபியட் லீனியா. நல்ல காரு, மார்க்கெட்டிங்ல வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஃபியட் புண்டோ. டிரைவிங் லவர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப பிடிச்சமான காரு, ஆனா சர்வீஸ் நெட்வொர்க் வந்து ரொம்ப கம்மியா இருந்ததுனால இந்த காருமே ரொம்ப பிரபலம் ஆகல. அடுத்ததா ஃபோர்ட் ஃபியூஷன். காலத்துக்கு முன்னால வந்த கார். சோ மக்கள் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, அதை வந்து புரிஞ்சுக்கல. அப்புறம் ஸ்கோடா ஏடி. எக்ஸலண்டான எஸ்யூவி, ஆனா டிசைன் வந்து இந்திய மக்களுக்கு ரொம்ப பிடிக்கல. நெக்ஸ்ட் ஃபோக்ஸ்வேகன் ஃபைட்டான். லக்ஸரியான காரு, பிரைஸ் வந்து ரொம்ப அதிகம். சோ ஃபோக்ஸ்வேகன் லோகோக்கு அந்த அளவு பணம் கொடுக்க மக்கள் தயாரா இல்ல. இது மஹேந்திரா வெரிட்டோ வைப். ரியர் டிசைன் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்கல, அதனாலே அது மார்க்கெட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளில போயிடுச்சு. டாடா ஆரியா. எம்பிவியா அல்லது எஸ்யூவியான்னு மக்களுக்கு அது புரியல, அதனாலே சேல்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிச்சு. ஸோ எனி டாப் 6 பிக்கெஸ்ட் ஃபெயிலியர்ஸ் என்னென்ன கார்ஸ் எல்லாம் பார்க்கலாம். மிட்சுபிஷி சீடியா. பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அருமையா இருக்கும், ஆனா மார்க்கெட்டிங்ல வந்து அவங்க கோட்டை விட்டாங்க, அதனாலே அதோட சேல்ஸ் போயிடுச்சு. அப்புறம் டாடா போல்ட். இண்டிகாவோட இமேஜ்ல இருந்து மக்களால அதுல இருந்து வெளியில வர முடியல, சோ அதனால டாடா போல்ட் பெரிய அளவுக்கு சேல்ஸ் ஆகல. அதாவது செவ்ரோலெட் க்ரூஸ். ஒரு காலத்துல இது வந்து கிங்னு சொல்லலாம். டீசல் மார்க்கெட் சரிஞ்சதுக்கு அப்புறமா இதோட சேல்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு. ஃபோர்ட் ஃபியஸ்டா நியூ ஜெனரேஷன். எக்ஸலண்டான டிரைவிங் டைனமிக்ஸ், ஆனா பிரைசிங்ல அவங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க, அதனால இந்த மார்க்கெட்ல ஃபோர்ட் ஃபியஸ்டா ரொம்ப ரீச் ஆகல. அப்புறம் நிசான் டியானா, டொயோட்டா கேம்ரி, ஹோண்டா அக்கார்ட், இந்த இடையில வந்து அந்த மாடல் வந்து மாட்டிக்கிச்சு, சோ அதனால இது மார்க்கெட்ல ரொம்ப ரீச் ஆகல. நம்பர் 1 பிக்கெஸ்ட் ஃபெயிலியர்னு சொன்னா நம்ம ஹிந்துஸ்தான் அம்பாசிடர் நியூ ஜெனரேஷன் அட்டம் பண்ணாங்க. ஒரு காலத்துல இந்தியாவோட அடையாளமா இருந்துச்சு. மினிஸ்டர்ஸ்,
பொலிட்டீஷியன்ஸ், கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அம்பாசிடர் தான் ப்ரிஃபர் பண்ணாங்க. ஆனா நியூ ஜெனரேஷன் கார் பையர்ஸ்லாம் மாடர்ன் ஃபீச்சர்ஸ் தான் விரும்புனாங்க. அதனாலேயே அம்பாசிடர் அந்த சேஞ்சை வந்து அவங்களால சமாளிக்க முடியல. கடைசியா மார்க்கெட்டை விட்டு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிருச்சு. எதனால இந்த கார்ஸ்லாம் ஃபெயில் ஆகுது? இப்போ நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சீங்கன்னா, இந்த 20 கார்லயும் பல கார் உண்மையிலே மோசமான கார் கிடையாது. அப்படின்னா ஏன் ஃபெயில் ஆச்சு? முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா, ராங் பிரைசிங், புவர் மார்க்கெட்டிங், சர்வீஸ் நெட்வொர்க்ல ப்ராப்ளம், ராங் டைமிங், அப்புறம் லோ ரீசேல் வேல்யூ. ஸோ கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து புரியாம லான்ச் பண்ணது. ஒரு நல்ல ப்ராடக்டா இருந்தா மட்டும் போதாது, சரியான பிரைஸ் இருக்கணும், மார்க்கெட்டிங் இருக்கணும், அப்புறம் சர்வீஸ் நெட்வொர்க் வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பா கார் வந்து சக்சஸ் ஆயிருந்திருக்கும். ஸோ இதுல சில கார் பாத்தீங்கன்னா, இந்த கார் இருந்துச்சா அப்படின்னு பலருக்கு தோணும். சில கார் மார்க்கெட்டுக்கு வந்தது கூட தெரியாம மார்க்கெட்டை விட்டு போயிடுச்சு. ஸோ அதுதான் இந்தியா கார் மார்க்கெட். இங்க வந்து சர்வைவல் ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த 20 கார்ல உங்களுக்கு மிகவும் பிடிச்ச கார் எது? எந்த கார் ஃபெயில் ஆகாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறந்துடாம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Till then, bye.